செக்ஷன் கலக்கிறேன். இந்த வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு guys. சரி, today we are going to motivation story. இதுல பேர் ஸ்டோரி டாக்கிங். இது பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 நான் நிறைய மோட்டிவேஷன் ஸ்டோரிகளை போடுவேன். இதுதான் இந்த கண்டென்ட். சரி, வீடியோ பார்த்துட்டு மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை தட்டி வச்சிருங்க. சரி வாங்க guys, வீடியோக்குள்ள போகலாம். guys, இப்போ நான் ஸ்டோரியை சொல்றேன். சோக்ரட்டிஸ் ஒரு மாணவர் போய் கேட்கிறார், ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்ட், ஒரு சிறந்த மாணவன் அப்படி இருக்கணும்னு. அதுக்கு சோக்ரட்டிஸ் சொல்றார், கொக்கை போல, கோலை போல, உப்பை போல, உன்னை போல. அப்ப அந்த மாணவன் கொண்டுமே புரியல. சற்று விளக்கமா சொல்லுங்களேன் கேட்கிறேன். கொக்கை போலண்டா, கொக்கு ஒற்றை காலில் நின்று மீன் வரும் பொழுது விரைவாக பிடிப்பது போல மாணவர்களாகிய நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், உங்களுக்கு வரும் வாய்ப்புகளை நீங்கள் விரைவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். கோழி என்ன செய்யும்டா, கோழி குப்பையில அகற்றி போட்டு காலால அதில் உணவு மட்டும்தான் அது எடுத்துக்கொள்ளும். அதே போல மாணவர்களாகிய நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், உங்கள்கிட்ட இருக்க தீமையை நீங்க அகற்றி போட்டு நன்மையை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். உப்பை போலண்டா, இப்போ ஒரு கறிக்கு உப்பு போறோம்னு வச்சுக்கொள்ளுங்க, அது ருசி மூலமா அறிந்து கொள்ளலாம், ஆனா அது கண்ணுக்கு தெரியாது. அதே போன்று மாணவர்களாகிய நீங்கள் எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்றால், ஒரு இடத்துல ஒரு நல்ல காரியம் நடக்குது, அந்த இடத்துல அந்த மாணவர் இல்லாட்டியும் அந்த மாணவர் தான் செஞ்சிருப்பேர் என்று சொல்ற அளவுக்கு நீங்க இருக்க வேண்டும். உன்னை போலண்டா, உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் வந்தா உங்களோட பெற்றோர்கிட்டயோ, உங்களோட டீச்சர்ஸ்டையோ, உங்களோட அங்கிள் ஆண்டிட்டையோ கேட்டு நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் உன்னை போலன்றதுக்கு அர்த்தம். இதோட சோக்ரட்டிஸ் சொல்லி முடிக்கிறேன், ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்ட் எப்படி இருக்க வேண்டும் என்று. சரி காய்ஸ், நான் இந்த ஸ்டோரியை கூட முடித்துக் கொள்றேன். இத கருத்து என்னண்டா, ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்ட், ஒரு சிறந்த மாணவன் அப்படி இருக்கணும்னு. சரி காய்ஸ், வீடியோ பார்த்துட்டு மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை தட்டி வச்சிருங்க. சரி, நான் வரேன் காய்ஸ், அடுத்த வீடியோல சந்திப்போம்.